வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அக்கா பேரை குழந்தைக்கு வைக்கலான்னு நீங்க தான் யாருமே கேக்கல. இப்ப பாத்தியா, குழந்தை என் அக்கா வாழ்ந்த வீட்டுல தான் கிடைச்சிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் அக்கா அவ குலசாமி. எனக்கு அவதான் என் பேத்தியை காப்பாத்தி இருக்கா. டே சரவணா, விஷயம் உனக்கு எங்க வருதுன்னு தெரியுதா? நடந்ததெல்லாம் பார்த்தா புனிதாவோட அம்மா பேர் வைக்கலன்னு நம்ம அம்மா கொண்டு வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியலடா. ஏய், போ நிறுத்துறா. நடந்ததுதான் புனிதா போவே சொன்னாலே. அவ சொன்னதை கேட்டுமா உனக்கு சந்தேகம்? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணே. எனக்கும் புனிதா சொல்றது நம்புற மாதிரி இல்ல. எப்படியோ எங்களுக்கு எங்க பேத்தி கிடைச்சிட்டா, அது போதும். அது எப்படிமா போதும்னு இருக்க முடியும்? வீட்டுல இருந்த என் பொண்ணு எப்படி கோவில் வீட்டுக்கு போவா? பாப்பா கோவில் வீட்டுல தான் இருந்ததா சொல்லி அக்காக்கு எப்படி தெரிஞ்சது? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. என்னம்மா தெய்வானே, புனிதா தான் சொல்றாள்ல, அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்துச்சு, அவதான் சொல்லிட்டு போனான்னு. இதெல்லாம் கண்டிப்பா என்னோட மீனா அக்காவோட செயல்தான். அதான் என் குழந்தைய பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அத தப்பா எடுத்துக்காதீங்க. என் குழந்தைய காப்பாத்தினது மீனாம்பிகா அத்தையாவே இருக்கட்டும். காப்பாத்தணும்னு நினைச்சவங்க இங்கிருந்து என் குழந்தைய யாரோ தூக்கிட்டு போற வரைக்கும் அமைதியா இருந்தாங்களா? அது எப்படி கரெக்டா அவங்க இருந்த வீட்டுல குழந்தை கிடைச்சா? அதுவும் புனிதாக்கா அங்க போகும்போது என் குழந்தைக்கு நீங்கெல்லாம் சொன்ன பேரை வைக்கணும்னு சொல்லி நீங்கெல்லாம் முடிச்சு போறத என்னால நம்ப முடியாது. வீட்டுல இருந்து என் குழந்தைய யார் தூக்கிட்டு போனா? எதுக்காக தூக்கிட்டு போனாங்க? தூக்கிட்டு போனவங்க எதுக்காக கோயில் வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க? அப்படி கொண்டு போய் விட்டவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இதெல்லாம் தெரியாம அக்கா கோயிலுக்கு போனதையும் உங்க வேண்டிக்கிட்டதையும் என் குழந்தை கிடைச்சதையும் நான் நம்பவே மாட்டேன். புனிதாமா சொல்றது உண்மைதாமா. அவங்க கையில சூட ஏத்தி வைக்கிறப்ப ஒரு குட்டி பொண்ணு வந்து சொன்னத நானும் கேட்டேம்மா. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதாமா. புனிதா என்ன சொல்றா? ஐயோ ஐயோ கடவுளே, என்னது புனிதா? என்னம்மா இது? என்ன புனிதா இது? இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. படிச்ச பொண்ணு தானே நீங்க, இப்படியா கண்மூடித்தனமா கடவுளை நம்புவீங்க? எந்த கடவுள் இந்த மாதிரி கஷ்டப்படுத்திக்க சொன்னுச்சு? சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டிக்கிட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்க பேரை பாத்தீங்களா? அண்ணா, நாங்க யாரும் அக்காவை தப்பா சொல்லல. ஆனா அவங்க சொல்ற இந்த கதையை எங்களால நம்ப முடியலன்னு தான் சொல்றேன். அக்கா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? மீனாம்பிகை அத்தை பேரு வைக்காததுனால அனிதா எப்படி பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்களா? குழந்தைய கடத்துற அளவுக்கு அண்ணே அவ்வளவு மோசமானவங்க இல்ல. நானும் அதே தான் சொல்றேன். என் குழந்தைய கண்டுபிடிச்சது அக்காவாவே இருக்கட்டும். அப்ப என் குழந்தைய கடத்தினவங்க யாரு? சரி, ஓகே, அதெல்லாம் கூட விட்டுருங்க. அதுக்கான பதில நானே கண்டுபிடிக்கிறேன். ஆனா என் குழந்தைக்கு மீனாம்பிகா பேர் வைக்கல. அதனாலதான் குழந்தை காணாம போச்சுன்னு அத்தை சொன்னத நான் அப்படியே எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? தெய்வான, போதும் தெய்வான, உன் சந்தேகத்தை நான் மதிக்கிறேன். அதுக்காக இப்படி எல்லாரையும் நீ எடுத்தெறிஞ்சு பேசாத. அம்மா வயசுல பெரியவங்க, அவங்க ஏதோ மனசுல பட்டதை சொல்லிட்டாங்க. அதுக்கு நீயா ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்காத. என் கேள்விக்கு பதில் அது இல்ல. என் கேள்வியோட எது பொருந்தி போதும் அதுதான் அர்த்தமா இருக்கும்ல. அது எப்படிக்கா? குழந்தைய காணும்னா எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாங்க. நீங்க எப்படி கோயிலுக்கு போனீங்க? என்ன சந்தேகப்படுறியா தெய்வான?
கபிலன் காணாம போனப்போ நான் அந்த கோயில்ல தான் வேண்டிக்கிட்டேன். அடுத்த நொடியே கபிலன் எனக்கு கிடைச்சாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் பாப்பாவுக்காக போய் வேண்டிக்கிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் இங்க யாரும் உங்களை நம்ப போறதில்ல புனிதா. அவங்களுக்கு எப்படியாவது உங்களை குறை சொல்லி உங்க பாசத்தை கொச்சப்படுத்தணும். நீங்க வாங்க, உங்க கைக்கு முதல்ல மருந்து போடணும். வாங்க. கபிலன், நீங்க என்ன நம்புறீங்கல்ல? எனக்கு உங்களை பார்த்த பரிதாபமா இருக்குங்க. உங்களை புரிஞ்சுக்காதவங்களுக்கு போய் நீங்க எது செஞ்சாலும் தப்பா தான் இருக்கும். கபிலா, புனிதாவை யாரும் தப்பு சொல்லல. பாப்பா காணாம போனதுக்கு மீனாம்பிகோட பேரை இவளுக்கு வைக்காம போனதுதான் காரணம்னு சொல்றதை தான் தெய்வான தப்புன்னு சொல்றா. எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்பதான் ஒரு முடிவு கொண்டு வருவீங்க? காணாம போட நம்ம பேத்தி தான் கிடைச்சிட்டா. ஆளாளுக்கு பேசி சின்ன விஷயத்தை பெருசாக்காதீங்க. ஏமாமா, என் குழந்தை காணாம போனது சின்ன விஷயமா உங்களுக்கு? சரவணா, நீ குழந்தை தூக்கிட்டு முதல்ல உள்ள போ. மத்த விஷயத்துல நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நாங்க உள்ள போறோம்ப்பா. ஆனா குழந்தைய நம்ம வீட்ல இருந்து யாரு தூக்கிட்டு போனாங்களோ அது எனக்கு தெரிஞ்சாகணும். தெய்வான, நீ உள்ள வா. போ. வர்றேன் மச்சான். வாங்க மாப்பிள்ளை. புனிதா, அம்மாடி, ஐயோ, நீ ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுடா. அம்மா உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். பாப்பா திரும்ப கிடைச்சதுலயும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குப்பா. மாப்பிள்ளை கூட்டிட்டு போங்க மாப்பிள்ளை. போ, வாங்க. போய் ரெஸ்ட் எடு. போ. இன்னைக்கு குழந்தையை கடத்தினவன் நாளைக்கு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. இதெல்லாம் பண்றது யாருன்னு தெரிஞ்சா கூட அவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிரும். கபிலன் கிட்டயாவது நடந்த எல்லாத்தையும் சொல்லிடலாமா? இல்ல, அது சரியா வராது. ஏற்கனவே என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இதுல அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னா எப்படி எடுத்துப்பாருன்னே தெரியல. இப்போ நான் தான் ஏதாவது பண்ணணும். நீங்க தூங்கி இருப்பீங்களோன்னு நினைச்சேன். கபிலன், நீங்க வராம நான் எப்படி தூங்குவேன்? கபிலன், நீங்க ஏன் என்ன இப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எல்லாமே புரியறதாங்க பிரச்சனையே. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? எந்த உயிரும் ஒருத்தர் தன்னை தாக்க வராங்கன்னா அதை எதிர்த்து சண்டை போடும்.